ஹீரோயின் கண்ட்ரோல்டா ரூல்ஸோட கடத்துற ஒரு ஹீரோ. அதுவரையும் நம்ம கேட்டு பழகாத துணியில ஒரு அற்புதமான பிளாக் பஸ்டர் மியூசிக்கல் ஆல்பம், நல்லவரா கெட்டவரான்னு தெரியாத மாதிரி ஒரு நகைச்சுவை நாயகன்னு எக்கச்சக்கமான புதுமைகளோட வந்த சூதுகவும் ஒன் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கிட்டத்தட்ட 11 வருட காத்திருப்புக்கு பின் இந்த டிசம்பர் 13 சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் அவர்களோடு தங்கம் சினிமாஸ் எஸ் தங்கராஜ் சார் அவர்களுடைய தயாரிப்பில். அவரை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வலசை சுபா ஹோட்டலினுடைய நிறுவனரும் அண்ட் தங்கம் சினிமாஸினுடைய நிறுவனருமான அவர். எஸ், நீங்களும் வலசையில் போய் சாப்பிட்ருக்கீங்கல்லன்னு வாசம் தூக்குனே. அந்த பக்கத்துக்கு போனாலே நல்ல வெஜிடேரியன் வேணும்னா, அதுவும் பட்ஜெட்டில் வேணும்னா, என்ன நான் வலசை சுபாவுக்கு இப்போ விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி தங்கம் சினிமாஸ் மூலமாகவும் நிறைய வெள்ளி விழா வைர விழா திரைப்படங்களை ஓட்டி அவர் இப்போ வெள்ளித்திரையில இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கார். தங்கம் சினிமாஸ் எஸ் தங்கராஜ் சார் அவர்களுடைய தயாரிப்பு. இந்த படம் வர டிசம்பர் 13ஆம் தேதி சண்முகா சினிமாஸ் கே சுரேஷ் சார் அவர்களுடைய வெளியீடா வரப்போகுது உலகெங்கிலும். ஸோ நிச்சயமா பார்த்து ரசிக்கிறதுக்கு தமிழ் உள்ளங்கள் எல்லாம் தயாரா இருக்கும். அதை கொண்டு சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய நன்றிகள், காலை வணக்கங்கள். ஓகே, ஸோ இந்த நிகழ்வு ஒரு மியூசிக்கல் ஸ்டார்ட்டோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ இது நமக்கான இந்த டேக்கான மியூசிக்கல் ஸ்டார்ட் மட்டும் இல்ல, இவரோட மியூசிக் கெரியருக்கான ஸ்டார்ட்டும் கூட. ஸோ நம்மளுடைய சூதுகம் 2 நாடும் நாட்டு மக்களும் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக இதுல அற்புதமான பாட்டு, இப்போ நம்ம கேட்ட பாடல் உட்பட அற்புதமான ஒரு ஆல்பமை கொடுத்திருக்கக்கூடிய திரு எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. நல்ல பலமான கைத்தட்டங்களோட ப்ளீஸ். ஒரு டெபியூ மியூசிக் கம்போசர். பயங்கரமா வந்திருக்கீங்களேப்பா. தேங்க்யூ. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சந்தோஷ் சார். ஹாய், the first time I'm seeing you. ஹலோ நலன் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் நலன் சார். ஸ்ரீமண்ணா தேங்க்யூ. இல்லை நான் ஃபர்ஸ்ட் பாடிடுறேன், தென் we'll have the speech. ஓகே தானே? சரி, ஓகே போகலாமா? முதல் மேடை அப்படி தெரியவே இல்லை. ஸோ அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அந்த என்டையர் பேண்டுக்கும் அண்ட் உங்களுக்கும் குறிப்பா எட்வின் அவருக்கும் நல்ல பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆல் த வே ஃப்ரம் யூகே இன்னைக்கு இந்த நிகழ்விற்காக வந்திருக்கீங்க. அண்ட் இந்த திரைப்படத்திற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் செய்திருக்கக்கூடிய ஹரி எஸ்ஆர் அவரும் ஹீஸ் ஆன் த வே ஃப்ரம் யூகே ஸ்டில் 12 மணிக்குள்ள வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ லிரிசிஸ்ட் லாவர்தன் சாரே மேடைக்கு கூப்பிடலாம். அற்புதமான வரிகள், குறிப்பாக அந்த கடைசி பாடல் அவர் கௌதம் அவர்கள் பாடின பாட்டில் அட்டகாசமான தத்துவங்களோட. ப்ளீஸ் அவருக்கும் லிரிசிஸ்டுக்கும் நல்ல உணவான கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் எல்லா விதத்திலையும் எழுதியிருக்கீங்க பிரதர். சூப்பர் பிரதர். ஓகே உட்காருமா. சரி ரமேஷ். ஓகே 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 விஷுவல் ஓகேன்னு சொல்லுமா. ஓகே தேங்க்யூ. பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பயப்பட போறாங்கண்ணே, இப்படி நிற்க கூடாது போல அப்படின்ற போறாங்கண்ணே. ஓகே ஓகே டன். ஸோ இப்போ நிகழ்வுக்குள்ள போக போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன இதில் வச்சுக்கவா, பாட்டு பாடுறேன்னு நினச்சிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் பேசுறதெல்லாம் கட் பண்ண தானே போறீங்க. நான் ஓரமாகவே நின்று பேசிக்கவா? இதுக்கு மட்டும் கைத்தட்டி சிரிக்கிறீங்க. ஓஹோ, ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மளுடைய இது வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும் டிசம்பர் 13 முதல் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் டெடிகேட் பண்ணப்பட இருக்கு. அண்ட் அதனுடைய ப்ரீ ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவையும் வரவேற்று மகிழ்வதற்கான தருணம் தான் முதல்ல. ஃபர்ஸ்டே நம்ம அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை முடிச்சிருவோம். ஸோ 2 நிமிஷம் ஓகேண்ணே, துல்லியமா 150 வினாடிகள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தங்கராஜ் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஸோ நல்ல பலமான கைத்தட்டங்களோடு. எஸ் சார் ப்ளீஸ். தேங்க்யூ.
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பிரஸ் ஹலோ இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பிரஸ் மீடியா மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தங்கம் சினிமா சார்பாக மற்றும் சூதுகவும் டீம் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த மேடை அமையறதுக்கு காரணமா இருந்த என் தாய் தந்தையாருக்கு முதல்ல நன்றி, என் குடும்பத்தாருக்கு நன்றி, மேலும் என்னுடைய ஹோட்டல் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சூதுகம் 2 எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி சிவி குமார் சார் ஸ்கூல்ல இருந்து நிறைய டேலண்ட்ஸ் லெஜண்ட்ஸா உருவாயிருக்காங்க. அந்த வரிசையில எஸ்ஜே அர்ஜுன் தான் முதல்ல சந்திச்சாரு. எஸ்ஜே அர்ஜுன் முதல்ல என்கிட்ட கதை சொல்றதுக்கு வரும்போது பிசா 4 எடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தாரு. ஆனா பிசா 4 கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சூதுகம் 2 கதை நான் பண்ணியிருக்கேன். பிசா 4 கதை சொல்லி ரைட்டிங் எல்லாம் எழுதி கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறமா சூதுகம் 2 கதை முடிச்சிட்டானே, அந்த கதையை ஒரு நாள் கேளுங்க அப்படின்னாரு. இல்ல அர்ஜுன், பிசா 4 நான் ஃபர்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு சூதுகம் 2 பட்ஜெட்டா பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இல்ல சார், என் கதையை மட்டும் கேளுங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கதையை கேட்டு அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு சினிமாவுக்குள்ள வந்த புதுசுல 2013 வந்த புதுசுல எனக்கு சூதுகம் பார்ட் 1 மிகப்பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா இருந்தது எனக்கு. அதை நான் ஒரே நல்ல 3 தடவை பார்த்தேன். அந்த படத்தை மூணு ஷோ, மேட்னி, ஈவினிங் ஷோஸ் 3 தடவை பார்த்தேன். அது என் மனசுக்குள்ள ரொம்பவே ஓடிட்டதெல்லாம் சரி, பிசாக்கு முன்னாடி சூதுகம் 2 பண்ணலான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை அப்படிதான் இந்த படத்துக்குள்ள நான் முதல்ல என்ட்ரி ஆகி இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த படம் சிவா சார், ருச்சி சிவா சார் இதுல ஆக்ட் பண்றதுக்காக முதல்ல கமிட் பண்ணாங்க. சிவா சாருடைய எல்லா படங்களும் கலகலப்பு, சென்னை 28, அப்புறம் தமிழ் படம் எல்லா பார்ட்டும் ஹிட். சென்டிமெண்டா எனக்கு அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, சூதுகம் 2 பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சிவி குமார் சாரும் நானும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அப்படிதான் இந்த படத்துக்குள்ள உள்ள வந்தேன். இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் தங்கம் சினிமாஸ் மற்றும் சிவி குமார் சார் அவர் மூலமா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். மேலும் இந்த படம் டிசம்பர் 13 இந்த படம் தியேட்டருக்கு வருது. சூதுகம் 1க்கு எப்படி ஆதரவு தந்து பிரசன்ட் மீடியா ரொம்ப இந்த படத்தை ரொம்ப வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் டிசம்பர் 13 தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அத்தனை விருந்தினர்களை மேடைக்கு வைத்து ஒரு முறை நம்ம ஒரு போட்டோ ப்ளீஸ். ஸோ முதல்ல க்ரூல இருந்து ஆரம்பிப்போம். சார் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மொத்த படமும் எங்க ஆரம்பிச்சோ அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு எஸ்ஜே அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திரு கார்த்திக் பிள்ளை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்படத்தினுடைய எடிட்டிங் செய்திருக்கக்கூடிய இக்னியஸ் அஸ்வின் அவர்கள், எடிட்டர் ஆஃப் த மூவி, அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் திரு சுரேந்தர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் லாவர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் நைஃப் நரேன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் டிசைனிங் ஸ்ரீகாந்த் மற்றும் சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஹரிஷ், சந்தோஷ், ராகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ப்ரோமோ எடிட்டர் ரமேஷ் யுவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் எஸ் சூதுகவும் வாங்கண்ணே. அண்ணா இதானே கடைசி. ஓகேண்ணே. சூப்பர். ஸோ தொடர்ந்து இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இங்க இருக்காங்க. இப்போ அந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய இந்த படம் இவ்வளவு சிறப்பாக கலகலப்பா வந்திருக்கிறது காரணமா இருக்கக்கூடிய நடிகர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. வர்ஷினி அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ். வர்ஷினி எஸ். அண்ட் கராத்தே கார்த்தி அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ்ண்ணே. வாகை சந்திரசேகரன் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ் சார். லெஜெண்டரி வாகை சந்திரசேகரன் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். கவி ஜேஎஸ் கவி அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது ப்ளீஸ். கல்கி அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஸோ திரைப்படத்தினுடைய ஹீரோயின் ஹரிஷா ஜஸ்டின் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது ப்ளீஸ். எஸ் அருள்தாஸ் அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது ப்ளீஸ். அண்ட் எஸ் நம்மளுடைய அருமை பிரகாசம் கருணாகரன் அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. அண்ட் எஸ் ஹீரோ ஆஃப் த மூவி நம்மளுடைய சிவா அண்ணன் அவர்களை, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எஸ் க்ரூல படத்தினுடைய ரைட்டர் யோகராஜா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது ப்ளீஸ். அண்ட் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமாரன் அவர்களோடு இணையும் தருணம் இது ப்ளீஸ். அன்புலத்தோடு இந்த நிகழ்வை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய விருந்தினர்களை மேடை கலைக்கிறோம். தயாரிப்பாளர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் தேனப்பன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி அண்ணன் ப்ளீஸ். அப்புச்சி கிராமம் செந்தில் அண்ணன் அவர்கள் ப்ளீஸ். திரு சிவஸ்ரீ சிவா அவர்கள் ப்ளீஸ். ஒருத்தர் அடவி சாம்பசிவமன்னன் அவர்கள், முருகராஜன் அவர்கள், ப்ரொடியூசர் முருகராஜன் ப்ளீஸ். இவர்களோடு சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கும் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட சில இயக்குநர்களையும் மேடை கலைப்பதற்கான தருணம் இது. திரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஓகேண்ணே. திரு நலன் குமாரசாமி அவர்கள் இப்ப வரலாமாண்ணே. திரு கார்த்திக் சுப்புராஜன் அவர்கள், பா ரஞ்சித் அண்ணன் அவர்கள், இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள், திரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்ட் அவரோடு இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். லியோ ஜான் பால் அவர்கள், எஸ் அடுத்து வலம் வரும் இயக்குனராக கௌரவண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ். ஏஆர்கே சரவணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ். அண்ட் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பாபி சிம்ஹானன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் ப்ளீஸ். எஸ் அண்ட் சூதுகோமோன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்த நம்மளுடைய வெரி ஓன் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எஸ் அப்பா மேடையே நிரம்பி இருக்கிறது.
ஒரு நிமிஷம். ஹரிஷா முன்னாடி வாங்க. சிவா சார், கருணா, ஆதிக் முன்னாடி வாங்க. ஆதிக் இங்க வாங்க. இங்க எடுத்துட்டு வாங்க. ஹலோ, 1 செகண்ட். ஓகே. ஸோ சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்கள் திரைப்படத்தினுடைய இந்த வெளியீட்டு, இந்த ப்ரீ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். எஸ் சார், ஒரு நிமிஷம் சார். வீடியோ ஃபர்ஸ்ட். தாஸ் முன்னாடி. விஷுவல்ஸ் ஓகேவா? எதுமா சார்? போஸ்ட் கொஞ்சம் கீழே. ஓகே சார். சிவி சார் அங்க பாருங்க, பின்னாடி விஷுவல். மேனேஜர் ராகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். விஷுவல்ஸ் ஓகேவா? ஒரு நிமிஷம் சார். ஸ்டில்ஸ் இங்க ரமேஷ் ஸ்டாண்ட் ரெடி சார். லுக் எங்க சார்? ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்த்தி செல்லும் அன்புள்ளங்களுக்கு. அண்ட் மீண்டும் ஒரு முறை எல்லாரும் மேடைக்கு வந்து பேசணும், உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணணும் நிச்சயமா. தேங்க்யூ. சோ நிகழ்வினை தொடக்கமா இப்போ இங்க தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்றதுக்கு இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கக்கூடிய நான் சொன்ன லெஜெண்டரி, சொல்ல போனா அவருடைய பேர்ல இருக்க வகையை அவர் எடுத்த அத்தனை துறையிலையும் சூடியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு மறுபடியும் இதை சேவ் பண்ணி வச்சு அவர் வர்றப்ப சொல்லுவேன். தேனப்பன் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி அண்ணன் மற்றும் சிவஸ்ரீ சிவா அவர்கள் 3 பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கம். நிச்சயமா சிவி குமாரோட இன்னைக்கு வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் வந்து இந்த சிவி குமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்களில் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும். வேண்டி பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவி குமார் சார். ஏன்னா அவரதே ஒரு மினி யூனிவர்சிட்டி. அதில் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில உள்ள டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா கூடியிருக்காங்க. இது வந்து வேற வேற டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமா எல்லாமே வந்து சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பா சூதுகவும் 2 மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும்.
சிவி அத்தனை அவர் வந்து நிறைய நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு எல்லாருமே லெஜெண்டா இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமா நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனா லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணல. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்ல இருப்பாரு. தொடர்ச்சியா அந்த சினிமா மேல உள்ள பேஷன்னால அந்த படம் பண்றதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமா. ஜென்ரலா ஹோட்டல் வச்சிருக்க எல்லாருமே ருசியை பத்தி பேசுவாங்க. அவர் வந்து உணவை பத்தி பேசுவாரு. உணவை எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி பேசுவாரு. நண்பர்களை எல்லார்ட்டையும் கொடுக்கும். அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளு. தங்கமான மனசுக்காரரு தங்கராஜன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பத்தி சொல்லவே வேண்டாம். புதுசா மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். நன்றி. தேங்க்யூண்ணே. அண்ட் சார் ப்ளீஸ் வாஸ். இந்த மாதிரி சிவி குமார் சார் வந்து யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவரில் இருக்காரு. ஸோ தேங்க்யூ சக்திண்ணே. தேங்க்யூ சார். அடுத்ததாக 3 தயாரிப்பாளர்களை மேடை கலைக்கிறோம். அப்புச்சி கிராமம் செந்திலண்ணன் அவர்கள், முருகராஜ் சார் அண்ட் அடவி சாம்பசிவம் சார் 3 பேரையும் மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து அவர் தங்க அண்ணவனாக இருக்கட்டும், அவர் சிவி சாரை பார்த்து தான் நாங்கள்லாம் படத்துக்கு உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கே வந்தோம். அவங்க 2 பேரோட உட்காந்தாலே ரொம்ப ஒரு கலகலப்பாக, ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக போகும். டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் 2 தங்கம் சினிமாஸ் தங்கராஜனன் மற்றும் ஸ்ரீகுமரன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம். ரொம்ப அருமையான திரைப்படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 திரைப்படங்களை அவர் தயாரித்து அதில் அந்த 25 படங்களையும் புதியவர்களை, சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம். தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பாளர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சாந்து வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஆஃப் டைரக்டர்ஸை இன்வைட் பண்ண போறோம். விரைவில் ககன மார்க்கம் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக வர இருக்கும் லியோ ஜான் பால் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் இயக்குனராகவும் நடிகராகவும் தொடர்ந்து சோபித்துக் கொண்டிருக்கும் கௌரவ் அவர்களை மேடை கலைக்கிறோம். இவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மரகத நாணயம். இட்ஸ் டைம் டு வெல்கம் ARK சரவணன் அவர்கள். எஸ், ஸோ என்னை வைத்து இயக்கிய காலங்களில் ஒரு சொந்தம் ராகவ் அவர்களை மேடை கலைக்கிறோம். ராகவ் சார் வரலையா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர், நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தனால சரி ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டா?
ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னைய நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல பிரதர்? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் December 13th வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும், நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தானா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு படத்துலையும் சரி, ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்களை அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேரை சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு சிவா சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மறைய நினைவு கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். அது தெரியல, அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். இந்த தடவை பண்ணிட்டோம். எங்கள் டீம் இந்த தடவை மாட்டிட்டாரு. நான் படம் பார்த்துட்டேன். ஃபுல் ஃபன். சிவா சாரோட ஒன்லைனர் அல்டிமேட்டாக இருக்கும். நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைனர்ஸ் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். என்னோட மரண நாணயம் உருவாக்கத்துல மிக முக்கிய பங்கு சூதுகவும் தான். இப்ப திருப்பூர்ல டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சிருவாங்க. அந்த பேட்டர்ன்ல பல டிசைன் வரும். அந்த மாதிரி சூதுகமோட பேட்டர்னை எடுத்து பண்ணதான் மரண நாணயம். அப்படியே அதே பேட்டர்ன்ல டிசைன் பண்ண வேற ஒரு டிஷர்ட் தான் மரண நாணயம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார், சூதுகம், சிவி குமார் சார். சிவி குமார் சார் வந்து நான் வெளியில பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வருவாங்க, பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படித்தான். ஏன்னா அவரோட பேரு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓ, சிவி குமார் சார் கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, உங்க நண்பர்கள் அங்க பண்ணிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெல்லி பாப் சார் எனக்கு நம்பிக்கையா அந்த படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார். அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் டைரக்டர். அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர். அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு பாயிண்ட் கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன். அவர் இன்னும் பல உயரங்கள் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவரோட டேலண்ட் வந்து சூதுகம் அப்படிங்கிற ஒரு இதுல இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பல கதைகள் இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் பல உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிவி சார், ரொம்ப நன்றி என்னை அழைத்ததற்கு. நீங்கள் இன்னைக்கு இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை சார். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15 படம் உங்கள் கம்பெனியில் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ட்ரெய்லர் லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது. எனக்கு சூதுகம் ரொம்ப முக்கியமான படம் சார். அந்த படத்தோட எடிட்டிங் முறை வந்து ரிதம் எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் படத்துக்கு ட்ரை பண்ணது சந்தோஷோட மியூசிக் சப்போர்ட்டில். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு. இன்னை வரைக்கும் அது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ரஞ்சித் சார், என்னை இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எப்படி உங்களை மறக்க முடியாது சார். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மனதார பாராட்டிய 3 இயக்குநர்களுக்கும். ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து கொங்கு மண்ணில் இருந்து வந்த ஒரு ஃபேண்டசி ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். அது ஏலியன் மிஷனா இருந்தாலும் சரி, டைம் மிஷினா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஹிஸ்டரி படைக்கக்கூடிய நம்முடைய ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வைப்பதற்கான தருணம் இது. எஸ், அவரோடு இணைந்து இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போறவர். இவர் வந்து ஒரு தீர்க்கமான வெற்றி மூலமா தமிழ் சினிமாக்குள்ள வந்தவர். அதுக்கப்புறம் நம்ம தலை சொல்ற மாதிரி ஒவ்வொன்னையும் தானே செதுக்கிக்கிட்டவர். அப்படி செதுக்கிக்கிட்டதுனால இன்னைக்கு அவரை வச்சும் இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம். எஸ்.
அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் படம் எடுப்பாரு, ஆடியோ லான்ச் பண்ணுவாரு, ட்ரீட் வைப்பாருங்கிறது 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கு திரும்ப எனக்கு 10. ஆமா கண்டிப்பா இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி இது தொடர்ச்சியா சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவாரு. ஒன்னா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது. வேற யார் சொல்றதையும் அவர் கேட்க மாட்டாரு. டைரக்டா அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை வைப்பாரு. நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கை மேல மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா சார் வந்து ரொம்ப தீர்க்கமா நம்பி இல்ல நிச்சயமா அந்த படம் நல்லா ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. நிச்சயமா அவரு அந்த வாய்ப்பை வந்து அவரை சுத்த விட நான் சுத்தல. அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே நேரா வந்து நான் சூதுகம்ல ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டா. நிச்சயமா இந்த அந்த படம் நடக்கிறதுக்கு நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்க சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரக்டா என்னை வந்து என் கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஆன்லைன்ல இருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கை. நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சாரு. நிச்சயமா அதை வேற எந்த தயாரிப்பாளரும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வந்து வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாத்திட்டங்கிற ஒரு சந்தோஷத்தான் கொடுத்துச்சு. அது போலவே ஒரு அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு அதே தான் செய்யறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதுசா வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு. புதுசா வர டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கொடுக்குறாரு. ஸோ அங்க போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்பிடண்டா நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் ஒரு கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில ஒர்க் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அந்த டைம்ல இருந்து அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோறு உடையாம எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவாரு. என்னுடைய கதை டிஸ்கஷன்லையும் வருவாரு. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு சதா. ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனியஸா அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்துல பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு யங் மங்சன்னு. அந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆயிருக்கு. இருந்தா கூட மனம் தளராம அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோட அவர் வந்து நின்று இருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன் படம் தாமதமான குயிக்கா போவாங்க. அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. அந்த வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அது வந்து இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்ப இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. மேற்கொண்டு நிறைய படங்கள் பண்றதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸா வந்துச்சு. இன்னும் ஞாபகம் இருக்கு. உதயம் தியேட்டர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலாம். எங்க அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு டிராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அன்னிலேருந்து ஒரு நல்ல டிராவல் போயிட்டு இருக்கு. மார்க்காண்டியன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து பிளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்ல. ஸோ மார்க்காண்டியனோட சக்சஸ் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அது போய் சேரும். ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போ குட் பேட் அக்லிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீம்ல இருக்காரு. ஸோ இன்னைக்கு அர்ஜுனுக்காக தான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனி வந்து நிறைய இப்போ டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலா ஏன் ஸ்கிரிப்ட் உள்ள போயிட்டு வெளியே வந்தது என்ன செலக்ட் பண்ணல அப்போ. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 கிரேட் பிக் சக்சஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விஸ்வன்ஸும் கார்த்திக் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடவுளே சார் உங்ககிட்ட சிவி குமார் சார் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டார் சார். நடுவுல நின்று கடவுளே நன்றி. ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் படம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எதுவும் பேச முடியாது சார். தேங்க்யூ சார். இவ்வளவு போதும் எங்களுக்கு தமிழுக்கு அப்டேட் கொடுக்க மறுத்து இயக்குனர் அவ்வளவுதான்.
ஓகே, அடுத்ததா 3 முக்கியமான இயக்குனர், அதாவது இயற்கை இயக்குனர்கள். அவங்களால மட்டும்தான் நினைச்சா மழை பெய்ய வைக்க முடியும், நினைச்சா வெயில் அடிக்க வைக்க முடியும், சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னா கூட அப்படி தன்னுடைய இயக்கத்தின் மூலமா சமூகத்துல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய பாரஞ்சித் அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எஸ், அவரோடு மேடையில் இணைய போகும் இன்னொருவர், இவருடைய 2012 அதே பேட்ச்ல வந்து தமிழ் சினிமாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர். ஏதோ பீஸா சாப்பிட்டு ஜிகர்தண்டா குடிச்சிட்டு போயிடுவார்னு நினைச்சா பேட்டையை கிளப்பி இன்னைக்கு வந்து XX ஸ்பீட்ல சூர்யா 44 இயக்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்புராஜன் அவர்களை மேடை கலைக்கிறோம். சோ அவங்களோட சேர்ந்து இப்போ கூப்பிட போற இன்னொருத்தர், அவர் ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு பார்ட்னரும் கூட, ஏன்னா இந்த பார்ட் 1 ஓனரே அவர் தான். சோ தொடர்ந்து உழைப்பு வெல்லும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த சூதுகவுனுடைய இயக்குனர் நலன்குமார் சமயனன் அவர்கள். அண்ட் இவங்க 3 பேர் இருக்கப்ப இந்த காம்போல அவர் மட்டும் எப்படி மிஸ் ஆனா நல்லா இருக்காதுல்ல. ஜென்ரலா இசைதான் நமக்கு மகிழ்ச்சியோ வைபோ சந்தோஷமோ தரும், ஆனா இவரே நமக்கு அப்படி தரக்கூடியவர் தான். சார் ப்ளீஸ் சார். சந்தோஷ் நாராயணன் அவர்கள். சிவகுமார் வந்துரு. ஓகே, பாப்பல போனு கேங் வித் கேங்ஸ்டர். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் வாங்க. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகவும் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்ட் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும், அவருடைய என்ன சொல்றது ஸ்கில் இன்னும் பயங்கரமா வெளிப்படலை, அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான தருணத்தோட காத்துட்டு இருக்காரு. நிச்சயமா வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் வெயிட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டாரு. ஒரு வந்து ஒரு ஏதோ ஒரு படமா நான் வந்து போய் ட்ரை பண்றப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றாரு. ஆனா நல்லா இருக்கு, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவரும் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டாரு. பாதி படம் முடிச்சிருந்தது. இவரை கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாரு அவரு. ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இவரு வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், இப்போ படம் பண்றான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படிச்ச உடனே கூப்பிட்டாரு, ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்டா ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்கு, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம். மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படிதான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகேஷ் இருக்காரு, அந்த சுந்தர், 2 பேரும் வந்து இந்த படத்துக்கு அந்த டைம்ல வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பயங்கர உறுதுணையா எங்களுக்கு இருந்தாங்க. அண்ட் சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பிச்சாரு, உடனே வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே, ஒரு டவுஸ் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோல இங்க இருந்தாரு. இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு நான் சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டா ஓகே பரவாயில்ல, ஆனா எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டா நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே
ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டா நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவி குமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகம் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவரை மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நானே நாளை இயக்குனர்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு தடவை நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் 2-3 நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா. அதனால நான் அப்பதான் சூதுகம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பிச்ச டைம்ல நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்ல எழுதுவோம். பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையா அது கிடையாது, அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்க நரேஷன் பண்ணாதான் இங்க நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, மதுரைக்காரரு, சரி ஏதாவது பிட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து சொன்னாரு, வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ டி நகர்ல அவரோட டிராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, போங்க டீ குடிச்சிட்டு வாங்க, நான் படிச்சேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவர்ல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருக்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன உண்மையா சொல்றாருனா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்ல அதுவுமே ரொம்ப, ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டையும் அதே மாதிரி படிச்சுட்டு ஓப்பனா சொன்னார் அவர், இது உங்க ஃபர்ஸ்ட் படம் தான், அது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளவு பட்ஜெட்ல பண்ணுவீங்க அப்படின்னாரு. நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சிருப்போம்ல, 2 crores சார், அதனால வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு 1 crore பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டா ஒர்க் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் சோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர், இத்தனை படங்கள், இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு. அதில் வந்து சிகுமார் சார்லேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன். ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார். அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து நாங்கள் 4 இயர் பண்ணும் போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையா இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகம் வந்து எப்படின்னா லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு, உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2, ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம். And Mirchi Shiva sir, I'm very big fan of your acting. அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூல் டேக் இட் தேர். அண்ட் தென் கர்ணா வந்து சூதுகமுக்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கர்ணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம், டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், cinematographer Karthik, and to the entire cast and crew, all the very best. Definitely you have a big name behind Sudhugam. So Sudhugam part 2 will definitely win big அப்படின்றது என்னோட விஷஸ். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயம் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம்
அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அமைச்சு அந்த அந்த ஸ்கிரிப்ட் அது சீரியஸ் ஆர்ட் இன்னொரு பெரிய ப்ளஸ். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமா அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சிருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களா இன்னைக்கு உருவாகிருக்காங்கன்னா அதுல அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ள இருக்கு. ஸோ அப்படிதான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனா இப்ப நான் எந்த லெவல்ல நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்ப நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ரொம்ப நல்ல பசங்க அருமையா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாராட்டு வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அதே இல்லை, அதனால சூதுகம் மேன்ட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமா பண்ணி வச்சு மாட்டிருப்பேன். ஸோ அதனால நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்றது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இது வந்து இந்த சூதுகங்களோட பேரை கேப்டலைஸ் பண்ணுங்கிற மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாளா ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பா திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காம தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்சஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்சஸா வரணும். ஸோ உங்களோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா முடிஞ்சா எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நல்லது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன், இல்ல அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோட ஒர்க்கெல்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். அவங்களோட டீம்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலா பேச்சு போட்டி தான், பேசுற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்பவுமே. செம ஏமாத்துவாங்க, இங்க படிச்சு அங்க படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்க டீம் நான் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்ட்ல. அப்போ வந்து நாங்க தோத்த மார்ஜின் வந்து அந்த அங்க இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட இது வந்து தோத்த மார்ஜின் அதோட அதிகமா இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூட்டு வந்தாரு. இப்பதான் IPL வந்து ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு அவர் ஒரு ஓவர்ல. அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டா இருக்குன்னு அவர் அங்கேயே பிச் பண்ண அவர் கிரீஸ்லயே பிச் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல நான் ரொம்ப டவுனா, அடிக்கடி நம்ம ஒரு பைப்போலாரா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் இருக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொல்லுவான். இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு அவனை நல்லா நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் பயங்கரமா அந்த டைம்ல எங்க யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு நாங்கள் நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமாக இருக்க வேண்டியது. அண்ட் இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்று டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மா இவெல்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சிருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மா அதில் டாப்ல இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாசத்துல வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனாரு. கரெக்டாக 3 மாசத்துல வந்தாரு. அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பிச்சாரு. பட் அது ஒரு மூவியா மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்கூஸ்டிக்காக வேணும்
இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்னன்னு போய் பாரு மாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தே மேட் மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து தே ஹேட் அ பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ கிரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன். ரஞ்சித் நம்ம மெசேஜில் நம்ம என்னதான் பேசிடுவோம், கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையா எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையா பேசி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ கிரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் இஸ் அ கிரேட் கம்பெனி, தேவ் டன் லாட். அப்படிதான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னா அந்த அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப் ஆகி அவர் ஊர்ல வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணி அந்த மூடுக்கு போயிட்டாரு சார். காலி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆமா 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்டரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணக்குல அவர் நிறைய பேச விரும்புறாரு, பட் ஓகே ஜாலியா அது அப்படிதான் நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸ் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசரா வந்து இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபர்ஸ்ட் 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையா அதை பற்றி பயம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதுலாம் மொத்தமாக எடுத்தா இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில வந்து செங்கல் அடிச்சு எந்திரிங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பத்தி பெருமையா பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. நாங்க திமிராயிட்டோம் அதுல. அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. அப்புறம் என்ன நீ அதே பண்ற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ கரெக்டா பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகவும் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்ல நினைச்சேன். ஆக்சுவலா எப்ப பார்க்க ஆரம்பிச்சாலும் ஃபுல்லா பார்த்து முடிப்போம். சில படம் ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவும் அண்ட் கடைசி விவசாயி அப்படிதான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனு உள்ள போய் சக்ட் இன்டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிட் நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேற யாரையுமே விட மாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவும் 2 டீம் லைவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாம அவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து வைல்டா அதை லைவா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள ஒரு சில வேணாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி a lot of potential. பயங்கரமா பண்ணுங்க. அண்ட் இன்னும் 2 படம் பண்ணுங்க அவரோடலாம் ப்ளீஸ். இதே மாதிரி இன்னும் 2-3 டைரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகவும் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபா இருக்கு. நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். எடிட் பண்ணிக்கோங்க, இது நல்லா இல்லையா. தேங்க்யூ. பிளாஸ்ட்ண்ணே. தேங்க்யூ. சிவி குமார் சார் சில வார்த்தைகள். அவங்க நிற்கும் போது பேசிட்டீங்க சார், நீங்க இதோட பேசிட்டீங்க. ஒரே வீடியோவா 40 minutes சார். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சொன்ன மாதிரி தான், அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து இவர் வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னா, அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடைச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. இது நல்ல ஐடியா இருக்குன்னு அந்த படம் பேரு அப்பாவி. வாழ்க்கையில முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ள போய் அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோல பார்த்தோம்னா அப்பதான் தெரிஞ்சு ஐயோ படம் மட்டும் அப்பாவி இல்லை, படம் எடுத்து எல்லாருமே
இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளவு பேசுனாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்துல சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது, இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும்னு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பர்ல ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பத்தி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சிருந்தோம். இல்ல அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷன் செம்மையா எழுதிருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதுல விளைவுதான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓகே நாளை காலையில வாங்க, நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், நாளை காலையில வந்துருங்க அப்படின்னு. வந்தவொடனே டக்குன்னு செக் எடுத்து கொடுத்தேன். சார் உண்மையிலே படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அப்படி ஆரம்பிச்சு போனதுதான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவரு கொடுத்தாரு, படிச்சு முடிச்சுட்டு உடனே அன்னைக்கு இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ண. அப்ப அட்டகத்தி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்சு நேரம் போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போற ரஞ்சித் பீஸான்னு சொல்லிருந்தா, இல்லைங்க இந்த படம் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லாரும் நல்ல கதையா இருந்துச்சு, நான் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்குலாம் வரவே இல்லை. அவர் வந்து பீஸால நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தாரு. அப்ப வந்து வெளில 2 பேரும் தம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திக் கூப்பிட்டு, சார் இவர் தான் நலன் அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்னா, கார்த்திக் கிட்ட ஒரு கதை இருக்கு சார், கேட்கலாம், சொல்றேன் பார்ப்போம். அது இப்போ வரைக்கும் அப்படித்தான். இதான் சொன்னா ஓகே பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு. அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஆனா ஒரு மியூசிக் கேட்ட உடனே நம்ம படம் பண்ணா அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஃபிக்ஸட். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணும்னு என்கிட்ட, மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், நம்ம ஆனா மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்க மீட் பண்ணி பாருங்க அவர் கூட. ஆனா பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதுல வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த சூதுவும் 2 நான் வந்து இவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு எனக்கு. 2014 நாங்கள் வந்து சுதுவும் 2 பண்ணலாம் தான் ஆரம்பிச்சோம், காதலும் கடந்து போங்க முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார், நம்ம காதலும் கடந்து போங்க பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க, நாங்களே எழுதி பண்றோம்னு சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டயத்துல பார்த்ததுல இவ்வளவு ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள் டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளவு சீக்கிரம் சந்திக்கல. ஏன்னா ஒரு கதையை பத்தி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ள அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லா சொல்றாப்ல அவரு பயங்கரமா அதை சொல்றாப்ல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டேங்குது இங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. ஆனா அந்த காமெடி வந்து ரொம்ப செம்மையா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல கார்த்திக் தில்லை வந்து எனக்கு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹி டிட் a wonderful job in the. அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமா தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதுல பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல், அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த பிரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் பண்ணிருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு 2 பேர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணிருக்காரு, ஹரி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணிருக்காரு, ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 2 பேருமே லண்டன்ல தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலைல தான் ஒருத்தர் வந்துட்டாரு, ஒருத்தர் இன்னும் இமிகிரேஷன்ல இருந்து வெளியே வரல, அவ்வளவு பிஸியா இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்க 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இன்னைக்கு சூதுவம் 2 வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தங்கராஜ் சார் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் காஸ்ட் அண்ட் குருவே வந்து அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் என்னைய விட அவருக்கு நம்பிக்கை வச்சாரு அர்ஜுன் மேலே. அவர் வந்து இந்த படம் நல்லா அவரும் சரி நம்ம இந்த படத்தை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமா என் கூட ராத்திரி போல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்துல அகில உலக சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இந்த படத்துல நான் போய் நீங்க தான் நடிக்கிறீங்க, நீங்க நடிக்கலாம் பிரதர் அப்படின்னு ஒண்ணு. இந்த படமா ஐயோ இந்த படத்துல ஏங்க டெஸ்ட் பண்றீங்க நம்ம அப்படின்னா. அப்புறம் கதை அர்ஜுன் போய் கதை சொன்னோன்னா அவர் வந்து நானும் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முண்டாஸ்பிட்டலே அவர் நடிக்க வேண்டியது, நாங்கள் வந்து பண்ண வேண்டியது. ஸோ
ஒரு வழியாக இந்த படி நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போது இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புறேன். இந்த எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், கார்த்தி நலன், மந்திரி சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துல வந்து வாகச்சந்திர சார் வந்து ஒரு சம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ரோல் பெருசா பேசப்படும். அதே மாதிரி சூரியவம்ல வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்க பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் எடுக்கலாம், ஆனா அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமா, அதனால நீங்க வந்து இருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. நீங்க வந்து இன்னைக்கு எனக்காக இன்னைக்கு உங்க பொண்ணோட நேரத்தை செலவழிச்சு இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரிச்சதுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமா இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர், ஒரு ஃபன் பிலிம் இந்த படம் இருக்கும். உங்க அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அத்தனை தெய்வங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் எல்லா உண்மைகளையும் பேசிய மேடையா அது உள்ளத்துல இருந்து வரும்போது அந்த சந்தோஷம் அப்படிதான் வார்த்தைகளா வரும். ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. திரைப்பட குழுவில் இருந்து இந்த கிராஃப்ட உருவாக்கி இருக்கக்கூடிய கிராஃப்ட்மேன் 3 பேரை இப்ப மேடை கிடைக்க போறோம். சோ நம்ம பார்த்த அந்த கலர்ஃபுல்லான விஷுவலுக்கு காரணமாயிருந்த கலை இயக்குனர் சுரேந்தர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். பிளீஸ். அவரோட இணைந்து இதுல ஸ்டண்ட் பண்ணிருக்கக்கூடிய நைஃப் நரேன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ட் அற்புதமான காஸ்டியூம்ஸ்க்கு சொந்தக்காரரான ஸ்வேதா அவர்களை மேடை கிடைக்கிறோம். பிளீஸ். காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா. ப்ரோமோ எடிட்டர் ரமேஷ் யூவி அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் இது என்னோட முதல் படம். காஸ்டியூம் டிசைனர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி தங்கராஜ் சார் அண்ட் சிவி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் பிகாஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பீன் அ பிக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் கமிங் டு மிர்ச்சி சார், ஸோ ஆக்சுவலி ஒரு நாள் நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வில் டிசைன் அவுட்ஃபிட் ஃபார் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இல்லைம்மா நம்மளுக்கு எப்பயும் ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் தான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல், இப்பயும் அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இந்த மூவியில் நம்ம கலர்ஃபுல்லாக, ரெட்ரோவாக, விண்டேஜாக காமிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் லைக் இட் சார். அண்ட் கமிங் டு ஹரிஷா ஜஸ்டின், she is already very fashionable, so it's very easy to work with her and very comfortable was also to work with her. Thank you. And talking about the movie, na sila scenes paatha varaikum the one word that strike me na, it is a very stress buster. In the era ku or stress buster na movie ah irukum and it will be liked by everyone. So please do watch it in the theaters. Thank you so much. Thank you everyone. Thank you Sweta. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது ரொம்ப சிறப்பான மேடையா எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அட்டகத்தி என்னோட முதல் படம் ரஞ்சித் அண்ணா பண்ணாங்க. அதுல வந்து உதவி கலை இயக்குனர் அப்படின்ற ஐடி கார்டை கொடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நான் அசிஸ்டண்டா ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனில ப்ரொடியூசரா வந்து சிவி சார் பண்ணாங்க.
அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல உதவி கலை இயக்குனராக ஒர்க் பண்ண ரஞ்சித் அண்ணன் இருந்தாங்க. இன்னைக்கு அதே கம்பெனில வந்து கலை இயக்குனராக ஆக்கியிருக்காரு. பெரிய பெரிய மலைகளை உருவாக்குற ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவரோட ஸ்கூலுக்குள்ள நானுமே வந்து எப்படின்னா உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து இன்னைக்கு வந்து கலை இயக்குனராக ஆகியிருக்கேன். அந்த வாய்ப்பளிச்ச சிவி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த படத்துல என் கூட ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே வந்து பரபரப்பா போயிட்டே இருக்கும். நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க, இந்த சைட்ல ப்ரொடியூசர் கிட்ட பேசுவோம், அது இதுன்னு போயிட்டே இருக்கும். எது பத்தியும் கவலை இல்லாம நாளைக்கு காலையில வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறப்போ இருக்குது இல்ல அதை பத்தி எதுவுமே இல்லை. தான் எடுத்துட்டு வந்த ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பரா அழகா எடுத்து முடிச்சு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி கேமராமேன் கார்த்திக் திலே அவர்கள், எல்லாருக்கும் என்னோட டீமுக்கும், தங்கராஜ் சார் இந்த சைட்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப இந்த சைட்ல வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சார் சிவி சார் கிட்ட ஒரு பிரச்சனை பேசிட்டே இருப்போம், அதுல வந்து தங்கராஜ் சார் வந்து அந்த ப்ராப்ளத்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அழகா ஷூட் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அழகா பண்ணி இந்த படத்தை டோட்டல் டீம் ஒர்க்கா எடுத்து முடிச்சு கொடுத்துருக்கோம். பாடல் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றிகள். தேங்க்யூ. நிச்சயமா உங்களுடைய அத்தனை கனவுகளும் கனவாகும். 2 பேருமே டெபியூட்டன்ஸ். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. நிறைய 4 முக்கியமான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நோட்டபுளான கேரக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்க பண்ற கேரக்டர்லாம் நோட்டபுளா இருக்கும். அப்படிப்பட்ட 4 பேரை மேடை கலைக்கிறோம். கல்கி அவர்கள், நடிகர் கல்கி அவர்களை மேடை கலைக்கிறோம். ஜெயஸ் கவி அவர்களை மேடை கலைக்கிறோம். கராத்தே கார்த்திக் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் எஸ் அவர் வெரி ஒன் அருள்தாஸ் அண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் 2 எனக்கு பிடிச்ச டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய காமெடியாக பேசணும்னு நினச்சேன், எல்லாமே மறந்துடுச்சு. அதுவே காமெடி தான். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ராகேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா. முதல்ல ஃபோன் பண்ணி கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார். இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்க டைரக்டரை பத்தி. எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்க டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாண்ண நன்றிண்ணா, கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனில நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். நன்றிங்க. அண்ட் அருள்தாசன் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கொள்கை மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்ர பிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் புறாமே ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவல் ஜெயிச்சிட்டாங்க. புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ண பயந்த இல்லை பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சில புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய
இளைஞர்களுக்கு வந்து அதுவும் எப்படின்னா வழக்கமாக இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேற பக்கம் திசை மாற்றி விட்டாரு சிவி குமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி சார்லேருந்து நலம் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநல்ல. பட் வந்து என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகளா இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசா ஒரு ஹியூமரா கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமா வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலா இருந்து வந்தாலும், ஆனால் எனக்கு பெரிய ஆக்டிங் கத்துக்கிட்டுலாம் வரல. ஸோ நான் நடிச்சதே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகம். அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நானும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ரொம்ப லைட்டா. அப்ப எனக்கு அதோட வீரியம்னு தெரியல எனக்கு, ஆனா அசால்ட்டா ஒரு சுமாராக தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆனா படமா வந்து தேட்டர்ல பார்த்தப்போ வந்து பயங்கரமா ரெஸ்பான்ஸ் ஆயிருச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் போட்டு சிரிச்சாங்க. ஸோ பயங்கரமா இருக்கடா, நம்ம இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்கிரீன்ல காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்துல நடிச்ச விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்துல. அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. அவருடைய படம் பண்ணினா கூட இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன். சார் சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்றது ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியா போயிடலாம். அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பா வந்து ஹியூமர் படம் மட்டும் இல்லை, நிறைய விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடியா சம்பாரிச்சு பெரிய லெவல்ல இந்த மேடையில எப்படி வெற்றி பெற்றவங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில அர்ஜுன் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிச்ச சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனா இருந்த தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடிச்சு டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் படத்துல ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணிருக்கேன். அதான் என்னோட ஒளிப்பதிவு லாஸ்ட் படம், அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அப்புறம் நடிகர் ஆயிடுச்சு தப்பா இல்ல சார்? சார் ஆமா 14 ஒரு படம் எஸ்டி சபா டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் டிராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஹீரோயின் வாகை சார் நம்ம ஆல்ரெடி படம் பண்ணிருக்கோம் சலூன், சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமா அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறைய பணம் கொட்டி மேலும் இது மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதா ஊடகா கொஞ்சம் இதா இருந்தாரு சிவி சார். தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்பு படமா வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்.
நன்றிண்ணே. கவி. எஸ் கவி வணக்கண்ணே. வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன சொல்கிறேன்னு தெரில. சானா சார், நலன் சார், கார்த்திக் சார், ரஞ்சித் சார்லாம் பேசிட்டு அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. என்ன பேசுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணதே பெரிய சந்தோஷம். என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பைக்கில் இன்னைக்கு காலையில் வந்துட்டு போது எல்லா போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. ரிலீஸ்க்கு நெருங்கி வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கூடயும் நானும் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நலன் சாருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணி அவர் பண்ணனால தான் எனக்கு பார்ட் 2ல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதனால அர்ஜுனனாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட கரியர்ல, இந்த ஆக்டிங் கரியர்ல இந்த ரோல் கொடுத்து எனக்கு ஆக்டிங் கரியர்லேயே ஒரு ஹோப் கொடுத்த கேரக்டர் இது. ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி. சிவி குமார் சார் அண்ட் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்க டீம் வந்து எப்படின்னா, எங்க கேங் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்ற மாதிரி நம்ம யாரை பெரிய ஆள் நம்ம அட்டாக் பண்ணலாம், அப்பதான் நம்ம பெரிய ஆள் ஆகணும். அந்த மாதிரி எங்க கேங் இது. ஸோ எங்க சிவா சார், ஹரிஷா, கல்கினா, நாங்க 4 பேர் ஒரு கேங்கு. எங்க கேங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. எப்படின்னா ஒரு கிவன் டேக் ஆகட்டும், ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு கூட சேர்ந்து நடிக்கும் போது. ஸோ சிவா சார் எல்லாத்துக்குமே நன்றி எங்க கேங்கு. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. எட்வின் ப்ரோ சூப்பரா பண்ணாரு, செம வைபா இருந்தது. ஸோ தேங்க்யூ எல்லாரும். டிசம்பர் 13 தேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் கராத்தே கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் 2வின் நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பத்தி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் என்னன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போறாரு, கோவப்படுற போறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமா நான் அவர் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினைச்சேன் 19 வருஷமா கோவப்படாத ஒரு மனுஷனை பத்தி பேசி இனி கோவப்பட்ட போறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார் அவரை விட்டுடுங்க சார். உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா. இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னா. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டரோ அசோசியேட் டேரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னா, ஹீரோ வந்து ப்ரொடியூசர் கூட்டிடுவாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ டேட் கேட்டு 2 பேரையும் ஒரே டைம்ல சைமில்டேனியஸா ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ நல்ல வேலை நம்மளாம் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சது. ஸோ இவ்வளவு பெரிய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளா வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனா ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலயும் வந்து
ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம டாக்டர் படத்துல எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலயும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா போய் ஒரு படத்தை வந்து பாக்குறாங்க, இல்ல ஒரு 5 நண்பர்கள் ஒண்ணா போய் படம் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பா மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது. ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமா வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன், அதனால வந்து சோசியல் மீடியால பதிவு பண்றேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனா என்ன ஒண்ணு தரக்குறைவா வந்து இல்லாம கொஞ்சம் மரியாதையா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்கு, நிறைய பேருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நால்வருக்கும் நன்றி. நன்றி. எஸ். ஸோ இன்னும் 4 கிராஃப்ட்மேன் இப்போ நம்ம மேடை கலைக்கிறதுக்கான தருணம். ஸோ நிகழ்ச்சி டைரக்டர் எட்வின் ப்ளீஸ். எட்வின் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரரான லாவர்கன் லிரிசிஸ்ட் லாவர்கன் அவர்களை மேடை கலைக்கிறோம். லைட்னிங் ஃபாஸ்ட்ல லைட்டிங் பண்ணுவார் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய கார்த்திக் பிள்ளை டிஓபி ஆஃப் சூதுகம் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் இக்னேஷியஸ் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அப்பாவுக்கு நன்றி. அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் தென் ஸ்ரீனிவாஸ் கவினயன். So he was the one who identified me. He was the one who took me to நலன் சார். அண்ட் நலன் சாரோட அசோசியேட் ஆகிறது ஒரு பெரிய பிளெஸிங். அவருடைய படமான சூதுகம் 2 கிடைச்சது ஐ திங்க் பிளெஸிங் இன் போனஸ். அண்ட் தென் சிவி குமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கு அப்புறம் he gave me a lot of confidence. அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியும் நான் பண்றேனான்னு, ஆனா அதுக்கப்புறமா லேட்டராக நான் தான் பண்ண போற மியூசிக்ன்றது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Jenna, and then performing arts teacher Mike Dines. So thank you all. Thank you so much for coming here. நன்றி. வாழ்த்துக்கள். வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 13 படம் ரிலீஸ், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை டிசம்பர் 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும் சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கரங்கிற மூவில ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஏதாவது சொல்லி அனுப்புறீங்களா சார்? சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா கதாபாத்திரம் பண்ணிருக்கக்கூடிய வர்ஷினி அவர்களை மேடை கிடைக்கிறோம் ப்ளீஸ். இல்ல அண்ணே சொன்னீங்க. ஓகே. ஸோ படத்துல கண்ணுக்கு தெரியாத ஹீரோயின் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, ஹீரோக்கு மட்டும் அப்படின்னே நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கும். அப்படி ஸோ கண்ணு வைக்காம பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தின் மூலமாக கோலிவுடுக்குள் தடம் பதிக்கும் ஹீரோயின் ஹரிஷா ஜஸ்டின் அவர்களை மேடை கலைக்கிறோம். அண்ட் எஸ், நான் முதல்லயே அவரை கூப்பிட்டேன், பட் இப்போ இட்ஸ் டைம் ஃபார் ஹிம். ஸோ நம்மளுடைய லெஜெண்டரி ஆக்டர் வாகை சந்திரசேகரன் சார்,
தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினுடைய தலைவர்களை மேடைக்கு வைக்கிறோம் ப்ளீஸ் சார். அண்ட் முதல் பாட்டிலையும் சரி இந்த பாட்டிலையும் சரி இவரை சுத்தி தான் இந்த கதையே பின்னப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அற்புதமான நடிப்புக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய அவரோன அருமை பிரகாஷ் கருணாகரன் அவர்களையும் மேடைக்கு வைக்கிறோம். சார் ப்ளீஸ் வாங்க சார். சூதுகவம் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இப்ப நடிக்கிற இந்த படத்துல இன்றைய இளைஞர்களோட சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்துல வில்லனா நடிப்பாங்க, நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. படத்துல காமெடி பண்ணுவாரு, நேர பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆனா சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்துல எப்படி பிரசண்டா இருக்காரோ அதே மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பிரசண்டா. அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்து இருக்கிற ஏரியாவிலே கலகலப்பா வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை தான் நடிக்கிறேன். MS பாஸ்கர் நடிக்கிறேன். அதனால அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எந்த படத்தை பத்தி எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பத்தி கேட்டாங்க யாரா நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனா தமிழ் படத்திலேயே நடிச்சவன் நான் இங்க சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாவோட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னா. இங்க பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் ரசிக்கும் போது அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா அப்படி போய் ஒரு நடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தா. இந்த மேடையில அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க. இது என்னன்னா இப்பதான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்னதான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும். ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்க அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதை பிரமாணம் எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டா இருப்பேன்னு சொன்னாப்புல. அது எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்திட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்குதான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்க தான் அந்த குறைகளின் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாலுதான்னு பாரு, போந்து பாரு, முகர்ந்து பாருன்றது. ஆமா அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து ஏன் வாய் நாருன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாருதை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் நாருதுன்னு சொன்னா ஆடு மேல அடி வாங்கிறது சொல்லிட்டு நாரல பொய்யா சொல்ற சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி நேரம் சிங்கத்துல சிங்கம் என் வாய நாறு மோந்து பாரு, முகந்து பாரு, நாறுதான்னு கேட்டுருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளா எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்ப நீ போகிறேன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போக வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்னன்னா
அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு வந்து நீங்கெல்லாம் அப்படின்னா இல்லையே அப்படின்னு. அன்னைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு, இதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. அங்க ஒன்னா உட்காந்து எவ்வளவு பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திரும்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது கேரவன்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தானே. ஸோ இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப கேரவன்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்ப நாங்க எங்க ஷூட்டிங்ல எல்லாருமே சிவாகரமா எல்லாரும் ஒரே கேரவன்ல உட்கார்ந்தாரு. இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்கின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதைகளை கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமா பேசிட்டு நரி மாதிரி சைலண்டா போயிடலான்னு பாக்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டா நான் அப்பப்போ நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்றது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்ச பல பேரோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகைன் MS பாஸ்கர் சார் பையனா நடிச்சிருக்கேன். ராதா ரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடய ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு, லாஸ்ட் வீக் பிரஸ் மீட்ல ஒண்ணு பண்ணாரு. நிகில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாத்துறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க மாட்டேன், லாஸ்ட் 3 நாள்ல ஒரு 27 சட்டம் மாத்த வச்சாரு. எங்க 2 பேரும் மொத்தமா 27 இன்டர்வியூ ஆஃப் பண்ண வரைக்கும் ஒரு சட்டையை மாத்துற மாதிரி பண்ணி விட்டாரு. இன்னும் இந்த மாதிரி நிகில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னாரு, சிரிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆளையும் ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படின்னு. அதுல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆக்சுவலா நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ரூல் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நலன் சொன்னா, இல்ல வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பாத்துக்கலாம்டா, வேற ஏதாவது ரோல் பண்றா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லா நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எழுதியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுபாஷ் போய் புலம்புனேன். அவரு ரெக்கமெண்ட் பண்ணாரு சிகுமார் சார் போயிட்டு, இல்ல ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், கருணாத் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்ததுதான் அருமை பிரகாசம் ரோல். இன்னைக்கு அதோட சீக்வல்லையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் அண்ட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்துல. And like I'm so nervous. And சிவி சார் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவில என்ன ஹீரோயினா போடுறது ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி, மூவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ. ரொம்ப இந்த மேன் ஆஃப் த டே உங்களுக்கானதுதான் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விழா. ஸோ நம்மளுடைய நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு டைரக்டர் ஆஃப் சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் எஸ்ரீ அர்ஜுன் சார். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேச நினைச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ள வச்சுப்பாரு. அந்த டேல அது நடக்கும் போதுதான் அவர் என்ன மனசுல நினைச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் விட்டேன், சார் ஆடியோ லான்ச் போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்றோம்ல முன்னாடியே, சார் ட்ரைலர் நம்ம புதுசாக வரும், ட்ரைலர் லான்ச் போடலாமான்னா அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்குன்னாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமேட்டம் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற
எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம், நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுல நிறைய பேசணும். இதுல சார் சிவா சார் நம்ம ஆடியோல இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முந்தாஸ் பட்டியல் தான் வந்து நான் அசிஸ்டண்டா ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்பர் சாரு, நலன் சாரு, அப்புறம் ரஞ்சித் சாரு, இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு மேல அந்த பயம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்பதான் தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனா அவங்க வந்து அந்த டைம்ல அந்த அசால்ட்டா அந்த படங்களை, பீட்சாவா இருக்கட்டும், சூதுகுமா இருக்கட்டும், தியேட்டர்ல வேற லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல, சூதுகம் படத்துல 2 நான் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவார், அது கற்பர் கட்டி அந்த பையன் கையில கொடுத்தேன் சார். அந்த அளவுக்கு நாங்க டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணிருக்கோம் கண்டிப்பா தியேட்டர்ல. அது ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் பண்ணாவே நான் அந்த படத்துல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்க எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனா நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேல வந்தீங்கன்னா அவங்க மட்டும் அந்த மேடை எடுத்துட்டு பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவரு ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இப்ப இவங்கதான் அந்த ஸ்பாட்ல விஷால் எங்க ஓகே அதான் இவங்கதான் அந்த ஸ்பாட்ல. ஏன்னா இப்ப நம்ம அந்த ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டா கொண்டு போறதா இருக்கட்டும். அது இப்ப யோகராஜ், கதிர், இவங்களா எங்க கதிர், யோகி, இவங்கதான் அந்த இந்த படம் வந்து இப்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு இவங்கதான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்ல சத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய விதத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்துல வந்து நாங்க வந்து அடுத்து நான் வந்து எங்க ஹீரோ சாரை பத்தி தான் பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்ல வந்து டைரக்டர் தான் வர ஆர்டிஸ்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்வோம். ஆனா எங்களை அவர் கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு ஸ்பாட்ல. நாங்களே ஏதோ ஒரு இது போனா கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ஹேண்ட் பண்ணுவாரு. அப்புறம் கருணா சார். இதுல இன்னொன்னு எங்களுக்கு வேலையை பெருசா மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவரு அருமை பிரகாசம் கேரக்டரா இருக்கட்டும், நானுவதியம் அதாவது எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டரா இருக்கட்டும், ராதரவி சார் கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்க ஸ்பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கருணா சார் வந்தாரு. அவருக்கு நாங்க வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்ன உடனே இது என்ன அர்ஜுன் சார், இதுல நீங்க வந்து நிதி அமைச்சரா பண்றீங்க, இல்ல நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனா பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனா அவருக்கு நாங்க அந்த அருமை பிரகாசம் கேரக்டர் எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டாரு. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானவதையும் அந்த கேரக்டர் அந்த படம் இல்ல அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்க வேலையை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டாரு. எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலதான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவரு ஒரு குருநாத், அவரு ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைட் நாராயண் மாஸ்டர், அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்க ப்ரொடியூசர் சிவி சார் வந்து ஃபர்ஸ்ட் சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்குள்ள போகும்போதே வந்து என்னன்னா ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை வந்து நீங்க கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அதை அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்ப கேமராமேன் கால் பண்ணாரு எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆளு, சும்மா ஸ்கூட்டியில சுத்திட்டு இருப்பாரு, அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க, அப்பதாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா. நாங்க போகும்போது மைக் செட் ஆயிட்டேன், இன்னைக்கு ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை சொல்லக்கூடாது, சூதுவும் 2 கதையை தான் சொல்றோம், அவரு தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதை ஒரு 1/2 hour சொல்லிட்டு சார் சூதுவும் கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னேன். அதுல அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாரு. ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸ்.
அப்புறம் இன்னொன்று இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்க அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ரிலீஸ்க்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்க. அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண நான் தான் நினைச்சுக்கிறேன். சரி ஓகே, எப்படி ஒரு லைஃப்ல நம்ம இதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்க அக்கா வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாங்க சார். தேங்க்யூ சார். நிச்சயமா இப்படி தோற்றின் எப்படி வெல்லும் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சுதுகோம் டு நாடும் நாட்டு மக்களும். அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான போட்டோவா நிச்சயமா மாறும். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுங்க சார். நாங்க அடுத்தது படம் எடுத்து வந்துடுறோம். தேங்க்யூ. ஓகே, நிறைவா விருந்தினர்கள்ல ஒருத்தர் என்ன நம்ம கூப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய நாயகன் நம்மளுடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் கூப்பிடணும். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் இப்போ நடிப்பு அரக்கனா இருக்கார். ஒரு அழுக்கு அரக்கனாவும் சரி, அப்போ இவர் அமுல் பேபியா இருந்தார் சூதுகோம் ஒன்ல. சோ அப்பயும் சரி, தொடர்ந்து தன்னுடைய எஃபர்ட்ஸ் மூலமா நம்மளுடைய மனசுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாபி சிம்ஹா அவர்களை மேடை கிடைக்கிறோம். எஸ். அண்ட் நம்மளுடைய ஹீரோ என்ன, எஸ், கண்டென்ட் கொடுங்கன்னு சொன்னா கண்டென்ட் கொடுக்க சொன்னோம், நம்மளை வச்சே கண்டென்ட் பண்ணுவார். சிலர் சொல்றதை செய்வாங்க, சிலர் சொல்லாததை செய்வாங்க. இவர் சொல்லாமையே நம்மளை செய்வார். சிவானந்தன் அவர்கள். நீங்க பேசுங்க, நீங்க கெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு பெரிய லாஃப்டர் ரைடா இருக்கு. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கு சார். சிவி சார், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சூதுகோம் 2 வெல்லும், அதுல டவுட்டே இல்லை. சிவி சார் பத்தி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைம்ல இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ள வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவர் வந்து நான் வந்து இல்லை அதுல வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நடந்து சிரிச்சாப்ல. ஹே பாஸ், என்ன பாஸ் காமெடி பண்றீங்க? இல்ல பாஸ், நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு. அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் நல்ல நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன், எடிட்ல பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்ப தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போது ஒரு சீன் சொல்லுவாரு, இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களே அப்படின்னு, இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து நானும் வந்து சுதுகோம்ல வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார், சூதுகோம் 2 சம்பளம் என்னால மறக்கவே முடியாது. சூதுகோம் 1, 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து இதுக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படின்னாடா. சரிடா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. டே பாபி ஷூட்டிங் முடிச்சோம் போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனாரு. நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படி எல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்குவாரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது, அது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைம்ல அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியா அமையும் நிச்சயமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவால மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் கருணாகரன், நீதான், உன வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாம முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார்,
நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா, அதே தான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நலனுக்கு பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாத்திடுறாங்க பிரதர். ஓகே. ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான், பயங்கரமான அக்யூஸ்டு. பார்த்தா கைத்தட்டுறது எல்லாம் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைத்திட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதுல சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல, அந்த செக்கு படம் முடிச்சவொன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. சார் லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா. ஓகே, அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. ஓகே, உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ், இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுவார்ப்பா, ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடியுதுரா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம் அப்படி. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துன்னு வந்தார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதுங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது, அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்ச உடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ இது ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமாக வேற இருக்கு சார், நீங்கள் வேற. ஓகே, அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னும் 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க.
இப்போ சந்தோஷ், நான் 2 minutes எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி வரும். படம் போட்டு விடாது. ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷ் என் பைக்கில் உட்கார வச்சுருந்து நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக வில் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாது. நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலியமா ரெக்வெஸ்ட் பண்ற பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்க இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல வந்து 3 years யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் இஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்துல கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கிருந்து வந்தாரு பாருங்க, அதான் மேட்ரு. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்க இருக்கிறா, போயிட்டு தான். ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர் அதுல நம்மள பண்ண பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனா அவரை பத்தி என்ன சொல்றேன்னா, நானும் அவர்லாம் ஒன்னா ஆரம்பிச்சேன். சென்னை 20 வந்து வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனா இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்க பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிகில், தெரியாம சொல்லிட்டேன், நீங்க நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்துறீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூல 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாத்திருக்கோம். அந்த 25 இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண வச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம் ஒழுங்கா தராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில். நீங்க எத்தனை சட்டம் வேணா மாத்தங்க, இது பேர் நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்னே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்ப அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நாட் அ கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ் கலகலப்பா. சாரி, ஐயோ சாரி சார், சாரி சார். நம்ம மறந்துடுவாங்க. இல்ல இதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதி பேசலாம், நம்ம பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்துல ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம், இந்த படத்துல எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான்.
இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷியூர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னது மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. நான் வந்து இல்ல நான் என்ன சொல்றதுன்னா, நீ பாட்டு இல்ல தரமாட்டேன். பாத்திரி பண்றோம்ல, பாத்திரி பண்றீங்களா? பாட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்றதுக்கு சிம்மா இருக்கு. நீ பாட்டி பண்றீங்க இல்லையா? பாத்திரியில நீ இருக்கிறதா நாங்க எடுத்துருவோம். சாயந்தரம் வரமாட்டேன்றா பார்ட்டி இருக்கா இல்ல பாத்திரி பண்றீங்களா? பார்ட்டி ஓகே ஓகே ஓகே. பார்ட்டி சார், அந்த கதை இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ண கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகவும் ஒரு படம், இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க, அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ள வந்தது வந்து என்னை பத்தி சார் பேசலன்றதுக்காக வரல சார். இல்ல நான் சில விஷயங்கள் பேசல. அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ காலில் மீட் பண்றதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேரை நான் மறந்துருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருக்கேன். இல்ல அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா ரவி சார், அப்ப தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸ் மறந்துட்டேன், தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டாரு, என்னது வாழ்க்கையில கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை, ஃபாஸ்டா டக்குன்னு எழுந்துப்பாரு, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ. ஸோ குட் லக் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருது எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி, வந்து இவ்வளவு நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன். நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டையை மாற்றி பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாத்திருக்காரு, அவரும் நிக்கிலோட போய் ஃபேனா இருப்பார் போல புரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லு. அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 15 தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ப்ளீஸ் கமலா தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா வந்து இவ்வளவு டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தியேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ஃபார் ஹோஸ்டிங் த ஈவென்ட். வெரி நைஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஸோ வந்து இந்த